திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை நிறைவு பாடல் 20. பாடல் 20. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலிலே பெருமானுடைய திருவடிக்கு வணக்கம் வைத்து இந்த மார்கழி நோன்பினை ஏற்றுக்கொள்வாயாக என்று பாடி அருளியிருக்கின்றார். எப்பொருட்கும் முதலாகிய உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கு வணக்கம். அவைகளை எம் சென்னிமிசை சூட்டி எப்பொருட்கும் முடிவிடமாய் உள்ள உம்முடைய செம்மையாகிய தளிர் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் பிறப்பிடமாகிய அழகிய திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் அனுபவ பொருளாகிய உன்னுடைய அழகிய திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் ஒடுங்கி இடமாய் உள்ள, எல்லா உயிர்களுக்கும் ஒடுங்குவதற்கு இடமாய் உள்ள உம்முடைய 2 திருவடிகளுக்கு வணக்கம். திருமாலும் அயனும் தேடி தேடி காணாத தாமரை மலர் போன்ற தூக்கிய திருவடிக்கு வணக்கம். திருமாலும் பிரம்மனும் காண முடியாதிருந்தும் பருவ பெண்களாக பாவை நோன்பு நோக்கின்ற நாம் நாள்தோறும் ஈடேறும் வண்ணம் எம்மை அடிமை கொண்டு அருள் புரிகின்ற அழகிய திருவடி தாமரை மலர்களுக்கு வணக்கம். எம்முடைய ஒப்பற்ற எங்கள் பாவை தேவியாகிய பார்வதி அம்மையே, எங்களுடைய நோன்பினை ஏற்றுக்கொள்வாயாக. உம்முடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று நிறைவு செய்திருக்கின்றார் மணிவாசகப் பெருமான். இந்த பாடலிலே தோற்றம் என்பது உயிர்களுக்கான உடம்பை படைப்பித்து தோன்றச் செய்வது, போகம் என்பது உயிர்களை இருவினை இன்ப துன்பம் நுகர்தல் பொருட்டு காத்து கொள்ளுதல், ஈறு என்பது ஈராம் இணையடிகள் என்று காட்டியிருப்பது உயிர்களை இன்ப துன்ப நுகர்ச்சியின் களைப்பு நீக்கி இலைப்பாற்றுதலாகிய ஒடுக்குதல் தொழிலை குறிக்கின்றது. மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்பது மறைத்தல் தொழிலை காட்டுகின்றது. மறைத்தலாவது உயிர்களுக்கு பக்குவம் வரும் வரை அறிவினை அருள் நாட்டத்திற் செல்லாதபடி உலக போகத்து அழுத்துதல். அருளல் என்பது பிறவி ஒழித்து வீடு கொடுத்தல். எனவே இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அழித்தல், ஒடுக்குதல், அருளல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்கின்ற இந்த 5 தொழில்களையும் சிவபெருமானே இருந்து செய்கின்றான். அவருடைய திருவடிகளாகிய திரு அருளே செய்கின்றது. முக்தி திருவடியாகிய தூக்கிய திருவடியை இந்த தொழில்களையெல்லாம் செய்து நிற்கின்றது என்பதனை காட்டி மணிவாசகப் பெருமான் இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் இந்த திருவெம்பாவை பதிகத்தில். திருச்சிற்றம்பலம்.